ஜாவாஸ்கிரிப்டில் ஸ்ட்ரிங் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். ஸ்ட்ரிங்கை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் ஜாவாஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணும்போது. இப்போது ஸ்ட்ரிங்குனா என்ன? ஸ்ட்ரிங்குங்கிறது கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர். இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே ஐ, சிங்கிள் கோட், எம், ஏ, எஸ்டிஆர்ஐஎன்ஜி இது எல்லாமே வந்து ஒவ்வொரு கேரக்டர். இந்த கேரக்டர்லாம் சேர்த்து தான் நமக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் கிடைக்குது. ஐஎம்ஏ ஸ்ட்ரிங். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங். அண்ட் இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா டெக்ஸ்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கும் அண்ட் அதை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கும் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது யூசர் வந்து லாகின் பண்ணலைன்னா ப்ளீஸ் லாகின் அப்படின்ட்டு நம்ம ஒரு மெசேஜை வந்து அவங்களுக்கு வெப்சைட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை தான் டிஸ்பிளே பண்ணணும். அதான் இந்த ஸ்ட்ரிங். அண்ட் யூசர் வந்து இப்போது லாகின் பண்ணி அவங்களுக்கு ப்ராப்ளம் வருது லாகின் பண்ணுறதுக்கு அப்படின்னா நம்ம வந்து ப்ளீஸ் ரீட்ரை அப்படின்னு ஒரு மெசேஜை வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியான மெசேஜஸை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரிங் வந்து மேக்ஸிமம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்கோட ஒன் ஆஃப் தி யூஸ் தான் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பட் நம்ம நிறைய இடத்துல வந்து ஸ்ட்ரிங்கை வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் நீங்கள் ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போது கான்ஸ்ட் எஸ்டிஆர் அப்படிங்கிற வேரியபிளில் நான் 6 வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட டைப் பார்த்தீங்கன்னா நம்பருன்னு இங்கே கன்சோலில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. பட் இப்போ நான் வந்து இதை ஸ்ட்ரிங்காக மாற்றினா ஜஸ்ட் நான் சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் கொடுத்தா போதும், இதுக்குள்ளே நான் டைப் பண்ணுற எல்லாமே ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்குன்னு கன்சோலில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன்னா ஜாவாஸ்கிரிப்டில் ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணுற மெத்தட் என்னென்னா சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட். ஆர் நீங்கள் நியூ கீவேர்டு யூஸ் பண்ணியும் க்ரியேட் பண்ணலாம். பட் நீங்கள் நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜென்ரல் அண்ட் ஈஸியஸ்ட் வே என்னென்னா சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட ஸ்ட்ரிங்கை வந்து க்ரியேட் பண்ணுறது தான். அண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரிங்கில் நீங்கள் ஏதாவது ஒரு கோட் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு வேர்டை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணுறதுக்கு டபுள் கோட்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரி. ஸோ நான் இந்த மாதிரி கொடுக்குறேன், எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. பட் சில இடத்துல வந்து நான் சிங்கிள் கோட் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎம்ஏ ஸ்ட்ரிங். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எரர் வருது. என்ன ப்ராப்ளம்னா நான் இந்த ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு சிங்கிள் கோட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து சிங்கிள் கோட் போட்டதுமே இது வரைக்கும் தான் ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணதால் என்ன ஆயிடுச்சுன்னா மற்றது எல்லாமே வந்து எரராக வந்துடுச்சு எனக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க, டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்குள்ளே ஏதாவது கோட் ஆட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் எந்த கோட் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணீங்களோ அதுக்கு ஆப்போசிட். இப்போ டபுள் கோட்ஸில் பண்ணிங்கன்னா சிங்கிள் கோட் ஆட் பண்ணலாம் உள்ள, இல்லை சிங்கிள் கோட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டபுள் கோட்ஸ் உள்ள வந்து ஆட் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து சேம் கோட்டை வந்து உள்ளேயும் வந்து ஆட் பண்ண முடியாது. ஆட் பண்ணால் இந்த மாதிரி உங்களோட எண்ட் பாயிண்ட் இது தான் அப்படின்னு அதை டிசைட் பண்ணிவிட்டு மிச்ச ஸ்ட்ரிங்கை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அதை வந்து உங்களுக்கு எரராக கன்வெர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஸ்ட்ரிங்கில் வரும். இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் சிங்கிள் கோட்ஸில் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை டபுள் கோட்ஸில் வந்து நான் இப்போ சேஞ்ச் பண்ணிடுறேன். அண்ட் ஹைலைட் பண்ணுறதுக்கும் நான் சிங்கிள் கோட் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி ஐஎம் அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நான் சிங்கிள் கோட் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து எனக்கு எரர் வந்து இல்லை, ஏன்னா நான் டபுள் கோட்ஸில் ஸ்ட்ரிங்கை ஸ்டார்ட் பண்ணேன், டபுள் கோட்ஸில் வந்து இங்கே முடிச்சிருக்கேன். இதுக்குள்ளே நான் வந்து சிங்கிள் கோட் ஆட் பண்ணால் இது வந்து இந்த ஸ்ட்ரிங்கோட எண்ட் பாயிண்ட்டாக கன்சிடர் ஆகாது. ஸோ அதனால் எனக்கு எந்த ஒரு எரருமே இல்லை. பட் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரிங்கை ஹைலைட் பண்ணுறதுக்கு டபுள் கோட்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா அப்போ வந்து நம்ம எஸ்கேப் கேரக்டர் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ப்ராப்ளமை இப்போ நம்ம எஸ்கேப் கேரக்டர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஸ்ட்ரிங்கை வந்து டபுள் கோட்ஸில் தான் வந்து ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வருது. இப்போ நான் ஸ்ட்ரிங்கை வந்து கன்சோலில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன், ஐஎம்ஏ ஸ்ட்ரிங். இப்போ ஸ்ட்ரிங் வந்து சிங்கிள் கோட்ஸில் வந்து ஹைலைட் ஆகிருக்கு, அதை வந்து நான் டபுள் கோட் கொடுத்து ஹைலைட் பண்ணி காட்டணும். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறோம். என்னென்னா நான் ஸ்ட்ரிங்கை வந்து டபுள் கோட்ஸில் ஸ்டார்ட் பண்ணதால் என்னால் உள்ளே வந்து டபுள் கோட்ஸ் கொடுத்து இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஹைலைட் பண்ண முடியல. அப்படி நான் ஹைலைட் பண்ணேன்னா எனக்கு வந்து சின்டாக்ஸ் எரர் வந்துடும். ஜாவாஸ்கிரிப்ட் வந்து இந்த ஐஎம்ஏ இது வரைக்கும் தான் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கும். ஏன்னா நம்ம ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணது டபுள் கோட்ஸில், அதனால் டபுள் கோட்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே எண்ட் ஆகுது அப்படின்னு ஜாவாஸ்கிரிப்ட் கன்சிடர் பண்ணிடுது. இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம இப்போது எஸ்கேப் கேரக்டர் வந்து யூஸ் பண்ணலாம். எஸ்கேப் கேரக்டரில் வந்து 3 எஸ்கேப் கேரக்டர் வந்து இருக்குது. பேக்ஸ்லாஷ் யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரிங்கில் வர ப்ராப்ளம் வந்து நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். இப்போது பேக்ஸ்லாஷ் டபுள் கோட்ஸ் பேக்ஸ்லாஷ் டபுள் கோட்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறதால என்ன ஆகும்னா பேக்ஸ்லாஷ் டபுள் கோட்ஸ் கொடுத்தோன்னா இந்த இடத்துல வந்து நம்ம டபுள் கோட்ஸ் ஆட் பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஸோ இதை நான் வந்து இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஎம்ஏ ஸ்ட்ரிங் டபுள் கோட்ஸில் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது.
ஆர் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சிங்கிள் கோட் ஆட் பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் பேக்ஸ்லாஷ் சிங்கிள் கோட், அதே மாதிரி பேக்ஸ்லாஷ் சிங்கிள் கோட். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்டில் வருது. இது வந்து ஒரு எஸ்கேப் கேரக்டர். ஸோ நம்ம பேக்ஸ்லாஷ் டபுள் கோட்ஸ் கொடுத்து ஒரு எஸ்கேப் கேரக்டர் பார்த்தோம், அண்ட் பேக்ஸ்லாஷ் சிங்கிள் கோட் கொடுத்து ஒரு எஸ்கேப் கேரக்டர் பார்த்தோம். அண்ட் இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சப்போஸ் நான் ஸ்ட்ரிங்கில் வந்து பேக்ஸ்லாஷே வந்து யூஸ் பண்ண போகிறேன்னா அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா சிம்பிளாக டபுள் டைம் வந்து இந்த பேக்ஸ்லாஷ் வந்து கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து பேக்ஸ்லாஷ் வந்து ஆட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பேக்ஸ்லாஷ் வந்து ஆட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து எஸ்கேப் கேரக்டர் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் ஸ்ட்ரிங்கோட லென்த், இப்போ டபுள் கோட்ஸ்குள்ளே நான் கொடுத்துருக்க இந்த டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்கோட லென்த் தெரிஞ்சுக்கணும், இதுக்குள்ளே எத்தனை கேரக்டர் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பில்ட்இன் ப்ராப்பர்ட்டியான லென்த் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டிஆர் அப்படிங்கிற வேரியபிளில் தான் என்னோடய ஸ்ட்ரிங் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ்டிஆர் டாட் அப்படின்னு கொடுத்ததும் எஸ்டிஆருக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஐடியில் வந்து சில நேரம் டிஸ்பிளே ஆகும், சில ஐடியில் வந்து டிஸ்பிளே ஆகாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் டாட் வச்சுட்டு லென்த் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரிங், இந்த வேரியபிளில் இருக்க ஸ்ட்ரிங்கில் எத்தனை கேரக்டர் இருக்குன்ட்டு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 14 கேரக்டர் வருது. ஸோ இங்கே 2 ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதனால தான் வந்து 14 அப்படின்ட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகுது. மற்றபடி நம்மளோட கேரக்டர்ஸ் வந்து மொத்தம் 12. இந்த ஸ்பேஸையும் கன்சிடர் பண்ணி தான் இங்கே 14 அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்ட்ரிங்கை பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி குயிக்காக ஜாவாஸ்கிரிப்ட் பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கு கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.